தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியானவரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதர சகோதரிகளே, திருவருகை காலம் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காக நம்மை ஆயத்தம் செய்கின்ற காலம். ஆண்டவர் வார்த்தையின் வழியிலே, நற்கருணையின் வழியிலே, தன்னுடைய பிரசன்னத்தினால் ஏழை எளியவர்களின் வழியாக, உண்மையின் வழியாக, நீதியின் வழியாக நம் இதயத்திற்குள்ளாக வர காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு நமக்கு மகிழ்ச்சியை, மீட்பை கொடுக்க காத்து கொண்டிருக்கின்றது. அதற்காய் ஆயத்தம் செய்யும்படியாய் ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். திருவருகை காலத்திலே இது இந்த திருப்பலியின் மூலமாக ஆண்டவரோடு நாம் இணைவோம். நம் இதயத்தை திறந்து வைப்போம். ஆண்டவர் பேசட்டும். ஆண்டவர் நம் இதயத்தையும் நமது குடும்பங்களையும் தூய்மையாக்கட்டும். அவருடைய அருளால் நிரம்பப்பட நம்மை ஆண்டுடைய அருளோடு ஒத்துழைக்க நாம் கையளிப்போம். ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அடையாளம் கண்டு கொண்டு ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்றி ஆண்டவரை மகிமைப்படுத்த இந்த திருப்பலியின் மூலமாக நாம் அருள் வேண்டி ஜெபிப்போம். பல தருணங்களில் ஆண்டவர் சப்தமாய் தமது விருப்பத்தையும் திட்டத்தையும் நமக்கு வெளிப்படுத்தியும் நம்மோடு பேசியும் காதிருந்தும் செவிடர்களாய், கண்ணிருந்தும் பார்வையற்றவர்களாய் நாம் தவிர்த்திருக்கின்றோம். ஆண்டுடைய விருப்பத்தை நிறைவேற்ற மறுத்திருக்கின்றோம், மறந்திருக்கின்றோம். தவற எல்லா தருணங்களையும் நினைவு கூர்ந்து மன வருத்தப்பட்டு மன்னிப்பு வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளை உங்களிடமும் நான் பாவியின்றி ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் உங்கள் மீது இரக்கம் வைத்து உங்களுடைய பாவங்கள், பலவீனங்கள், குற்றம் குறைகள் அனைத்தையும் மன்னித்து உங்களை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். 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 மன்றாடுவோமாக. கரம் கூப்பி கண்களை மூடி உருக்கமாய் இறை தந்தையிடம் வேண்டுவோம். ஆண்டவரே, எங்கள் இதயத்தோடு இதயமாய் நீர் பேசும். உமது விருப்பத்தை ஆண்டவரே நாங்கள் புரிந்து கொள்கின்றபடி நீர் வெளிப்படுத்தும். உமது சித்தத்தை, உமது விருப்பத்தை அறிந்து கொண்டு
உமது விருப்பத்தை, உமது திட்டத்தை நிறைவேற்றுகின்ற பிள்ளைகளாக ஆண்டவர் எங்களை நடத்தும். நானும் என் குடும்பத்தாரும் உமது சித்தத்தின்படி நடக்கின்ற பிள்ளைகளாக வாழ எங்களுக்கு கிருபை செய்யும் ஆண்டவரை என்று உருக்கமாய் ஜெபிப்போம். இறைவாவும் ஒரே திருமகன் வழியாக நீர் எங்களை புது படைப்பாக்கியுள்ளே. இரக்க செயல்கள் திருமகனின் வருகை ஆகியவற்றை முன்னிட்டு எங்களை கனிவுடன் கண்ணோக்கியருளும். எங்கள் பழைய வாழ்வின் மாசுகள் அனைத்திலும் இருந்தும் எங்களை தூய்மைப்படுத்துவீராக. உம்மோடு தூயாவியானவரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். இறைவாக்கினர் செப்பானியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவி சாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிருந்து என்னை மன்றாடுவோர், சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ராயலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாவரும் இன்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. நன்றி. பதிலுரை பாடல் திருப்பாடல் 34. நமது பதில். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தான், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். ஆண்டவரை நான் எக்காலமும் போற்றுவேன், அவரது புகழ் எப்பொழுதும் என் நாவில் ஒலிக்கும். நான் ஆண்டவரை பற்றி பெருமையாக பேசுவேன், எளியோர் இதை கேட்டு அக்களிப்பார்கள். இந்த ஏழை கூவி அழைத்தார், ஆண்டவர் அவனுக்கு செவிசாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார்,
மகிழ்ச்சியால் மேலிருந்தனர். அவர்கள் முகம் அவமானத்திற்கு உள்ளாகவில்லை. இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். உடைந்த உள்ளத்தார்க்கு அருகில் ஆண்டவர் இருக்கின்றார். நைந்த நெஞ்சத்தாரை அவர் காப்பாற்றுகின்றார். ஆண்டவர் தம் ஊழியரின் உயிரை மீட்கின்றார். அவரிடம் அடைக்கலம் புகும் எவரும் தண்டனை அடையார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். இந்த ஏழை கூவி அழைத்தார். ஆண்டவர் அவனுக்கு செவி சாய்த்தார். வாரும் ஆண்டவரே, காலம் தாழ்த்தாதேயும் உம் மக்களின் பாவங்களை போக்கியருளும். அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது, இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். ஆனால் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறை ஆட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக
வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான சகோதரர் சகோதரிகளே, இன்றைய நற்செய்தி ஒரு வித்தியாசமான நற்செய்தி. ஆண்டவர் எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக இருக்கின்றார். எருசலேம் ஆலயத்திலே ஆண்டவர் 3 ஊமைகளை சொல்லுகின்றார். ஒன்று இன்று நாம் கேட்ட இந்த முதல் ஊமை, 2 புதல்வர்கள் பற்றிய ஊமை. மத்திய நற்செய்தி 21ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். 1 2 புதல்வர்கள் பற்றிய ஊமை, 2வது கொடிய குத்தகைக்காரர்கள் ஊமை, 3வது திருமண விருந்து ஊமை. இதனுடைய திருவிவிலிய பின்னணியை நாம் உணர்ந்து கொள்ள வேண்டும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்க்கையை முடிவுக்கு கொண்டு வருகின்றார். அதன் பிற்பாடு மீட்பினுடைய உன்னதமான பணியாகிய தன்னுடைய பாடுகள் மரணத்திற்குள்ளாக நுழைய இருக்கின்றார். அந்த வழியிலே இறுதியாக எருசலேம் ஆலயத்திற்குள்ளாக ஆண்டவர் இருக்கின்றார். அப்பொழுது இந்த 3 ஊமைகளை சொல்லுகின்றார். விவிலிய அறிஞர்கள் சொல்லுவார்கள், இந்த ஊமைகளை பற்றி பேசுகின்ற பொழுது ஹிஸ்டரி ஆஃப் ரிஜெக்ஷன், ஆண்டவர் மறுக்கப்படுவதை மறுதலிக்கப்படுவதை சுட்டி காட்டுகின்ற பகுதி என்று சொல்வார்கள். அங்க டைரக்டா ஆண்டவர் அங்க இருக்கின்ற பரிசேயர்களை சதுசேயர்களை, குறிப்பாக தாங்கள் கடவுளுக்கு நெருக்கமாக இருக்கின்றவர்கள், கடவுளோடு இணைந்திருக்கின்றவர்கள் என்று எண்ணிக்கொண்டிருந்தவர்களை ஆண்டவர் நேரடியாக அவர்களோடு பேசுகின்றார். இந்த ஊமைக்குள்ளாக நாம் நுழைவோம். ஒரு மனிதர், 2 புதல்வர்கள், ஒரு மகன்கிட்ட அப்பா பார்த்து சொல்றாரு, மகனே நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்று. மகன் என்ன சொல்றான்? உடனே அவர் மறுமொழியாக நான் போக விரும்பவில்லை என்கின்றார். ஆனால் பிறகு தன்னுடைய எண்ணத்தை மாற்றிக்கொண்டு வேலை செய்கின்றார். அடுத்தது பார்க்கின்றோம், அப்படியே அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொல்கிறார், நீ போய் தோட்டத்துல வேலை செய்ப்பா மகனே அப்படின்னு சொல்றாங்க. அவர் சொல்றாரு, நான் போகிறேன் ஐயா என்கிறார். ஆனால் போகல. ஆண்டவர் சொல்லிட்டு அவர்களை பார்த்து கேள்வி கேட்கிறார், இந்த 2 பேர்ல எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர்? அவங்களே பதில் சொல்றாங்க, மூத்தவரே என்று. உடனே ஆண்டவர் சொல்றாரு, வரி தண்டுவோரும் விலை மகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுபவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். யாரை பார்த்து சொல்றாரு? அங்க இருக்கின்ற பரிசேயர்களை, சமய குருக்களை, சமய தலைவர்களை பார்த்து. அவங்களுக்கு ஒரே ஷாக்கு. அன்புக்குரியவர்களே, இந்த ஊமையிலே நாம் யார்? முதலிலே போக மாட்டேன் என்று சொல்லி பிறகு மனம் மாறி திராட்சை தோட்டத்தில் சென்று பணி செய்த முதல் மகனா, அல்லது போகிறேன் என்று சொல்லிவிட்டு போகாமல் போன 2ஆம் மகனா? திருவிவிலியத்தின் அடிப்படையிலே நாம் கட்டாயமாக சற்று ஆழமாக இதை புரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு தெரியும், நான் ஆண்டுடைய விருப்பத்தை அறிந்து ஆண்டுடைய விருப்பத்தை செய்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது என்னுடைய விருப்பத்தை என்னுடைய விருப்பத்தின்படி இவ்வுலக பிரகாரமான வாழ்க்கையை நான் செய்து கொண்டிருக்கின்றேனா? நான் எனக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது என் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா? நான் ஆண்டவருக்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா, அல்லது இந்த உலகத்திற்காக வாழ்ந்து கொண்டிருக்கின்றேனா? யாரை திருப்தி செய்ய நான் வாழ்ந்து கொண்டிருக்கின்றேன் என்பது நமக்கு மட்டுமே தெரியும். அதனால் முதல் கேள்வி, நீ எந்த மகன்? முதல் மகனா, 2வது மகனா? அன்புக்குரியவர்களே, நம்ம வாழ்க்கையில பல நிலைகள் இருக்கலாம். எல்லா நேரத்திலும் ஆண்டவரை முழுமையாக நாம் அன்பு செய்து ஆண்டுடைய விருப்பத்தின்படி நாம் வாழாமல் இருக்கலாம். ஆனால் நம் எல்லோருக்குமே இறைவன் அருளை தருகின்றார். என்ன அருள்? என்னுடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருந்தாலும் அந்த வாழ்க்கையை மாற்றிக்கொள்ள முடியும்.
நம்முடைய பாவம், பாவ அடிமைத்தனம், இவ்வுலக சார்பு, சுயநல வாழ்க்கை, உலக பிரகாரமான வாழ்க்கை, உலக பற்றுக்கள், இவற்றின்படி நாம் வாழ்ந்து கொண்டிருந்தாலும் இந்த வாழ்க்கையிலிருந்து நம்மை மாற்றிக்கொள்ள முடியும் என்கின்ற நம்பிக்கையை இன்றைய இறைவார்த்தை நம் இதயத்தில் ஆழமாக பதிவு செய்கின்றது. அப்படின்னா ஆவியானவரின் தூண்டுதலின்படி எது சரி, எது நல்லது, எதை செய்ய வேண்டும் என்று ஆவியானவர் தூண்டுகின்றாரோ அதை செய்ய நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு நற்செய்தி வாசகம் அதை தான் நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நம்ம நிறைய நேரத்துல இப்ப தொலைக்காட்சியின் வழியாக நாம் திருப்பலியிலே கலந்து கொண்டிருக்கின்றோம். அப்படின்னா என்ன அர்த்தம்? நமக்குள்ள பக்தி இருக்கின்றது என்ற அர்த்தம், தேடல் இருக்கின்றது என்ற அர்த்தம். நான் ஆண்டவரோடு இருக்க வேண்டும், ஆண்டவருக்குள் இருக்க வேண்டும், ஆண்டவரின் குரலை நான் கேட்க வேண்டும், ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் நான் அடையாளம் கண்டு கொள்ள வேண்டும், ஆண்டுடைய திட்டத்தை நானும் என் குடும்பத்தாரும் செய்ய வேண்டும் என்கின்ற தாகம் இருக்கின்றது என்று அர்த்தம். அதனால்தான் இப்ப நம்ம தூக்கத்தை கலைந்து விட்டு நாம் திருப்பலியில் கலந்து கொண்டிருக்கிறோம். பகல் நேரமாக இருப்பின் மற்ற பணிகளை விட்டுவிட்டு நாம் திருப்பலிக்குள்ளாக நாம் இருக்கின்றோம். இது மட்டும் போதுமா? நமக்கு மோட்சத்தை பெற்று தரப்போவது நம்முடைய செயல்கள். அதனாலதான் ஆங்கிலத்தில் ஒரு செய்யுங் உண்டு, ஆக்ஷன் ஸ்பீக்ஸ் லவுடர் தென் வேர்ட்ஸ். நமது வார்த்தைகளை விட செயல்கள் சப்தமாக பேசும். நம்முடைய செயல்கள் சப்தமாக பேச வேண்டும். இரண்டாவது, இறைவன் எல்லோருக்குமே இந்த வாய்ப்பை தருகின்றார். எந்த வாய்ப்பு? ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகின்ற வாய்ப்பு, ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் செய்கின்ற வாய்ப்பு. அதனாலதான் புனித இன்னாசியார் அழகாக சொல்வார், நம்ம பக்தி முயற்சிகளுடைய அடிப்படை நோக்கம் ஜெபமாக இருக்கட்டும், தியானமாக இருக்கட்டும், நம்முடைய தனிப்பட்ட பக்தி முயற்சிகளாக இருக்கட்டும், அதனுடைய அடிப்படையான நோக்கமே சீக்கிங் த வில் ஆஃப் காட், இறைவனுடைய விருப்பத்தை தேடுவது. அதனால்தான் ஆண்டவர் கூட தன்னுடைய ஜெபத்திலும் அதை தான் நமக்கு கற்றுத் தருகின்றார். ஆண்டுடைய விருப்பத்தை திட்டத்தை தேடி கண்டுபிடித்து ஆண்டுடைய விருப்பத்தின்படி நடக்கின்றவர்களாக, ஆண்டுடைய திட்டத்தை நிறைவேற்றுகின்றவர்களாக. அதனாலதான் ஆண்டவரே சொல்லுவார், மை ஃபுட் இஸ் டு டு தி வில் ஆஃப் மை ஃபாதர். என்னுடைய தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுவது எனக்கு உணவு என்று சொல்லுகின்றார் ஆண்டவர். தன்னுடைய இறுதி நாட்களில் கூட ஜெபிக்கின்ற பொழுது ஆண்டவர் சொல்லுவார், ஜெபிக்கின்ற பொழுது என்னுடைய விருப்பம் அல்ல, உமது சித்தம், உமது விருப்பம் என் வாழ்வில் நிறைவேறட்டும் என்று சொல்வார். அன்புக்குரியவர்களே, திருவருகை காலம் ஒரு உள்ளொளி பயணத்தை மேற்கொள்ளுகின்ற காலம், ஆண்டவரை தேடுகின்ற காலம், ஆண்டவரை கண்டுகொள்ளுகின்ற காலம், ஆண்டுடைய விருப்பத்தின்படி வாழ்ந்து ஆண்டவரை நமது இல்லத்திற்குள்ளாக, நம்முடைய உள்ளத்திற்குள்ளாக வரவேற்கின்ற காலம். நம்ம நற்செய்தியில நிறைய எடுத்துக்காட்டுகளை சொல்லலாம். முதல்ல மத்தேயு வரி தண்டுபவராக இருந்தவர், ஆனால் ஆண்டவரை பார்த்து ஆண்டுடைய குரலை கேட்டு ஆண்டவரை நம்பினார். அதனால் தன்னுடைய வாழ்க்கையை அப்படியே விட்டுவிட்டு ஆண்டவர் பின்பாக வருகின்றார். முதல் சாட்சி. இரண்டாவது சக்கேயு. லூக்கா நற்செய்தி 19ஆம் அதிகாரம் 1-10 வரை இருக்கின்ற இறைவார்த்தைகளை நாம் வாசிப்போம். காசு, பணம், வசதி வாய்ப்பு, சமூக அந்தஸ்து, கௌரவம் என்று ஓடிக்கொண்டிருந்தவர் ஆண்டவரை பார்க்கின்றார், ஆண்டுடைய வார்த்தையை கேட்கின்றார், ஆண்டவரால் தொடப்படுகின்றார், ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து கொள்ளுகின்றார். இன்ஸ்டன்டா அங்கேயே அப்படியே எல்லாவற்றையும் விட்டுவிட்டு ஆண்டவர் பின்பாக வருகிறார். சொத்தில் பாதியை ஏழைகளுக்கு தருகின்றேன், யாரையாவது நான் ஏமாற்றி இருந்தால் அவர்களுக்கு 4 மடங்காக திருப்பி தருகிறேன் என்று சொல்லி தன்னுடைய மனமாற்றத்தை பகிரங்கமாக அறிக்கை செய்கின்றார். இரண்டாவது. மூன்றாவது, யோவான் நற்செய்தி 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிப்போம். விபச்சாரத்திலே பிடிபட்ட பெண். இந்த சமூகம் அவர்களை புறக்கணித்தது, கல்லால் எறிந்து கொள்ள வேண்டும் என்று முடிவு செய்து அவர்களை துரத்தியது. ஆனால் அவர்களுக்கு ஆண்டவிடத்திலே இரக்கம் கிடைத்தது, மன்னிப்பு கிடைத்தது. நினைச்சு பாருங்க, அதன் பிற்பாடு அவர்கள் எப்படி வாழ்ந்திருப்பார்கள் என்று. பாவ நாட்டங்கள், சிந்தனைகள், சோதனைகள் அவர்களுக்கு வந்திருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் எல்லாம் ஆண்டுடைய காருண்ய கண்கள், கருணை மிகுந்த கண்கள் அவர்கள் முன்பாக இருந்திருக்கும். என் கடவுள், என் இயேசு, என் மீட்பர்,
எல்லாரும் வெறுத்த போது என்னை ஏற்றுக்கொண்டார், எனக்கு இரக்கம் காட்டினார். அந்த ஆண்டவருடைய அன்புக்கு விரோதமாக நான் இனி பாவம் செய்ய மாட்டேன் என்கின்ற வாழ்க்கை தான் அவரை சாட்சி வாழ்க்கைக்குள்ளாக அழைத்து சென்றிருக்கும். நான்காவதாக லூக்கா நற்செய்தி 7ஆம் அதிகாரம் 35, 36 50 வரை இருக்கின்ற இறை வார்த்தைகள். பாவி பெண்மணி, சமூகமே அவங்க அப்படியே நெத்தியில ஸ்டிக்கரை ஒட்டி அறிக்கை செய்யாத குறையாக பார்த்தது. ஆனால் அந்த பெண்மணி ஆண்டவர் பாதம் வருகின்றார்கள். ஆண்டுடைய பாதத்தை தன்னுடைய கண்ணீரால் நனைத்து கூந்தலால் துடைக்கின்றார்கள். ஆண்டவரே, எனக்காக நான் வாழ்ந்தது போதும், என்னுடைய ஆசாபாசத்திற்காக நான் வாழ்ந்தது போதும், இனி நான் உமக்காக வாழ்வேன், உமது விருப்பத்தின்படி வாழ்வேன் என்று சொல்லி தன்னுடைய செயல்களின் மூலமாக அந்த பெண்மணி காட்டிய சாட்சிய வாழ்வு. அன்புக்குரியவர்களே, இதோ இந்த திருவருகை காலம் நம்மை ஆண்டவருக்கு அருகாமையிலே கொண்டு செல்கின்ற காலம், ஆண்டுடைய இதயத்திற்குள்ளாக நம்மை குடியிருக்க செய்கின்ற காலம். இந்த வேளையிலே நமது எண்ணங்களை மாற்றிக்கொள்ள வேண்டும், நமது மனநிலையை மாற்றிக்கொள்ள வேண்டும். நம்மிடத்திலே பலவீனங்கள் இருக்கலாம், குறைபாடுகள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், பாவ அடிமைத்தனங்கள் இருக்கலாம். இவைகளை எல்லாமே மாற்றித்தர ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். புது வாழ்க்கையை கொடுக்க ஆண்டவர் சித்தமாக இருக்கிறார். சேஞ்ச் ஆஃப் மைண்ட், சேஞ்ச் ஆஃப் ஹார்ட். மனநிலை மாற்றம், நம்முடைய இதய மாற்றத்தை ஆண்டவர் நம்மிடத்தில் எதிர்பார்க்கின்றார். உண்மையாகவே உணர்ந்து, ஆண்டவரே, கடந்ததெல்லாம் போகட்டும் சாமி, புது வாழ்க்கைக்குள்ளாக நுழைய நான் தயாராக இருக்கிறேன், உமது அருளோடு ஒத்துழைக்க நான் தயாராக இருக்கிறேன், உமது சித்தம் என்னுடைய வாழ்விலே நடக்கட்டும், உமது சித்தத்தை எனக்கு நீர் வெளிப்படுத்தும், உமது சித்தத்தின்படி நான் நடக்க தயாராக இருக்கிறேன் என்று ஆண்டவர் திருப்பாதம் வந்தால் ஆண்டவர் வாக்கு கொடுக்கின்றார். எசேக்கியேல் 18:31 வாசிப்போம். புதிய இதயத்தையும் புதிய வாழ்வையும் ஆண்டவர் நமக்கு கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அதனால் தொடரும் திருப்பலியிலே ஆண்டவர் திருப்பாதம் நம்மை அர்ப்பணிப்போம், நமது குடும்பத்தை நாம் அர்ப்பணிப்போம். ஆண்டுடைய திருப்பிரசனத்தில் நம்மையே நாம் கேள்வி கேட்டு பார்ப்போம். என் வாழ்விலே இறைவனின் விருப்பத்தை நான் தேடுகின்றேனா? இறைவனுடைய விருப்பத்தை நான் நாடுகின்றேனா? என் வாழ்விலே என்னை படைத்து பாதுகாத்து பராமரித்து வருகின்ற இறைவனை நான் நம்புகிறேனா? வாய்ப்புகளுக்கு மேல் வாய்ப்புகளை கொடுத்து வழிநடத்துகின்ற ஆண்டுடைய அன்பில் முழு நம்பிக்கை வைத்து நான் மனம் மாற தயாராக இருக்கிறேனா? ஆண்டவரே, மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றும், என்னுடைய சிந்தனை சொல் செயல்களை மாற்றும், என் நடை உடை பாவனையை மாற்றும். எப்போதும் எல்லா சூழலிலும் உமது விருப்பத்தை தேடி கண்டுபிடித்து உமது விருப்பத்தை செய்து உம்மை மகிமைப்படுத்த மகிழ்ச்சிப்படுத்த எனக்கும் என் குடும்பத்தாருக்கும் உலகில் இருக்கின்ற எல்லோருக்கும் அருள் தாரும் ஆண்டவரே என்று தொடரும் திருப்பலியிலே அருள் வேண்டி ஜெபிப்போம். ஆமென். இயற்கை
நாம் அனைவருமாய் இணைந்து புதிய இதயத்தோடு ஆண்டுடைய விருப்பத்தையும் திட்டத்தையும் அறிந்து செயல்களின் மூலமாக ஆண்டவரை மகிமைப்படுத்துகின்றவர்களாக அருள் வேண்டி ஒப்புக் கொடுக்கிற இந்த திருப்பலி எல்லாம் வல்ல தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தம் திருப்பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் தாழ்மையான வேண்டல்களும் காணிக்கைகளும் உமக்கு மனநிறைவு அளிக்க உம்மை வேண்டுகின்றோம். உம்மிடம் மன்றாட போதுமான தகுதியற்ற எங்களுக்கு உமது அருளினால் உமது இரக்கத்தின் பாதுகாப்பை அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம்மையே தாழ்த்தி உடலெடுத்து முதன்முறை வந்தபோது தொடக்கத்தில் இருந்தே நிர்வகுத்த திட்டத்தை நிறைவேற்றி முடிவில்லா மீட்பின் வழியை மீண்டும் எங்களுக்கு திறந்து வைத்தார். எனவே அவர் மறுமுறை தம் அன்புக்கு உரிய மாட்சியுடன் வரும் பொழுது இறுதியில் வெளிப்படும் நீர் வாக்களித்த மீட்பை உமது கொடையென பெற்றுக் கொள்வோம். அதையே நாங்கள் இப்பொழுது விழிப்பாயிருந்து துணிவுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் வான் படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: அன்புக்குரியவர்களே, விண்ணகம் விட்டு மண்ணகம் வந்த இறைவன் நம்மை மீட்டுக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தன்னுடைய உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை திடப்படுத்தி பலப்படுத்தி உறுதிப்படுத்துகின்றார். இதோ இந்த பலிப்பிடத்திலே அப்பா, தந்தை, ஆவியான தெய்வம் இந்த அப்பத்தையும் இரசத்தையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாக திரு இரத்தமாக மாற்றி மீட்பிலே பங்கெடுக்க நமக்கு அருள் தருகின்றார்கள். அப்பரசத்தோடு நம்மையும் இணைத்துக் கொள்வோம். அப்பா, தந்தையே, அப்பத்தையும் இரசத்தையும் உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் திரு உடலாக திரு ரத்தமாக மாற்றுவது போல எங்களையும் மாற்றும். எங்கள் மனதை மாற்றும், இதயத்தை மாற்றும், எங்கள் இதயத்தை மாற்றும், எங்கள் வாழ்வை மாற்றித்தாரும் என்று
பலிப்பிடத்தில் இருக்கின்ற அப்பரசத்தோடு நம்மை இணைத்து உருக்குமாய் ஜெபிப்போம். ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புக்கள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனிலும் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென்ன மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியானவரால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவர் நம்மை இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் எல்லோருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம். உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவாரென எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி எழ உம்மை மன்றாடுகின்றோம். இப்பள்ளியினால் நீர் உளம் கண்ணிய திருவுளமானே. இவ்வாறு உம்முடைய திருமகனின் திரு உடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்கச் செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றிருக்க தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கையும் பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திரு தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் லாரன்ஸ் பயஸ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும்
நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்தரலும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறுண்டிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றலும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீயோனிடமிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலும் இருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மிப்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரேன். எங்கள் பாவங்களையும் பலவீனங்களையும் குற்றம் குறைகளையும் பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையையே கண்ணோக்கி எங்களுக்கும் எங்களுடைய குடும்பங்களுக்கும் அன்பியங்களுக்கும் பங்கிற்கும் மறைமாவட்டங்களுக்கும் தாய் திருச்சபைக்கும் தாய் திரு நாட்டிற்கும் உலக நாடுகளுக்கும் ஆண்டவரே அமைதியையும் சமாதானத்தையும் பாதுகாப்பையும் ஒற்றுமையும் அளித்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இந்த திருவருகை காலத்திலே இறைவன் தனிப்பட்ட விதத்தில் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுக்கின்ற அருள் நிறைந்த அமைதியை ஒருவர் ஒருவருடன் பகிர்ந்து மகிழ்வோம்.
உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, என் மேல் இரக்கம் வையும். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே, எமக்கு அமைதி அருளும். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, உயிருள்ள இறைவனின் திருமகனை, தந்தையின் திருவுளப்படி தூய ஆவியாரின் ஒத்துழைப்பால் உமது இறப்பின் வழியாக உலகுக்கு வாழ்வளித்தேன். இந்த புனிதமிக்கவும் உடலாலும் இரத்தத்தாலும் என்னுடைய எல்லா குற்றங்களிலிருந்தும் தீமை அனைத்திலுமிருந்தும் என்னை விடுவித்து நான் என்றும் உம்முடைய கட்டளைகளில் கருத்து ஊன்றி இருக்கச் செய்தருளும். நான் ஒருபோதும் உம்மை விட்டு பிரிய விடாதேயும். இதோ இறைவனின் செம்மறி, உலகின் பாவங்களை போக்குகின்றவர். நம் ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட விதத்தில் இந்த திருவருகை காலத்திலே அழைப்பு தருகின்றவர். இறைவனுடைய விருப்பத்தை அறிந்து கொண்டு விருப்பத்தின்படி செயல்பட்டு இறை தந்தையை மகிமைப்படுத்த வேண்டும் என்று நமக்கு கற்றுத் தருகின்றவர். அதற்காக தனது உடலையும் இரத்தத்தையும் நமக்கு உணவாக பானமாக கொடுத்து நம்மை பலப்படுத்தி உறுதிப்படுத்துகின்றவர். இவர் தரும் இந்த திரு விருந்திற்கு அழைக்கப்பட்டுள்ள நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றவர்கள். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லிடலும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்திற்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்துருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும் என்று நூற்றுவ தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக, உயிருள்ள உண்மை சாட்சிகளாக, உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய், தீமை அனைத்திலுமிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்ப வாரும். ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. நான் மாறவே ஆசைப்படுகிறேன், என்னை மாற்றிவிடும் அருமை நேசரே. என் சிந்தை மாறணும், என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் செயல்கள் மாறணும், என் பேச்சு மாறணும், என் பெருமை மாறணும். என் உடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா, உம்மை போலவே என் உடை மாறணும், என் உடை மாறணும், என் உள்ளம் மாறணும். ஐயா, உம்மை போலவே என் ஜெபம் மாறணும், என் துதி மாறணும்,
உந்தன் மேன்மைக்கு ஜெபம் மாறணும், என் துதி மாறணும், என் சுயம் சாகணும், ஐயா உந்தன் மேன்மைக்கு வாழவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றினிலும் அருமை நேசரே, நான் மாறவே ஆசைப்படுகிறேன். என்னை மாற்றினிலும் அருமை நேசரே. ஆண்டவரே, உமக்கெல்லாம் தெரியும். என் உள்ளம் உமக்காய் ஏங்குகின்றது. எப்போதும் எல்லா சூழலிலும் உமது விருப்பத்தையே செய்ய வேண்டும் என்று நான் ஆசைப்படுகிறேன். ஆனால் பல தருணங்களில் நான் தவறிவிடுகின்றேன். ஆண்டவரை, என்னை மாற்றும், என்னை உருமாற்றும். உமது திட்டத்தின்படி, உமது விருப்பத்தின்படி வாழ்கின்ற மகனாக மகளாக என்னை மாற்றும். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, ஆன்ம உணவினால் நிறைவு பெற்ற நாங்கள் உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோம். இம்மறை நிகழ்வுகளில் பங்கேற்பதால் நாங்கள் இவ்வுலக பொருட்களை ஞானத்துடன் மதிப்பீடு செய்யவும், விண்ணகத்துக்கு உரியவற்றை பற்றி கொள்ளவும் எங்களுக்கு கற்றுத் தருவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இறைவனின் திருவுளத்தை கண்டுபிடித்து இறைவன் திருவுளப்படி வாழ்ந்து இறைவனை மகிமைப்படுத்துகின்றவர்களாக சென்று வாழுங்கள். வாழ்க்கை பலி தொடர்கின்றது.